சென்னை புரசைவாக்கத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலையில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியினருடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். சென்னை புரசைவாக்கம் பகுதியான டவுட்டன் பகுதியில் KM கார்டன் தற்போது இருந்து வருகிறோம். இந்த தெருக்களில் இருக்கக்கூடிய வசித்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு ட்ரைனேஜ் பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகளாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய மழை நேரங்களில் இருக்கக்கூடிய மழை காலங்களில் முழங்காலுக்கு மேலாக கழுத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய தண்ணீர் இங்கே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றன. அது மட்டுமின்றி தொடர்ச்சியான கனமழையின் காரணமாக இருக்கக்கூடிய முழங்காலுக்கு மேலான தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதிவாசி மக்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இங்கு கொசு தொல்லை மற்றும் இருக்கக்கூடிய டெங்கு காய்ச்சல் ஆகிய இருக்கக்கூடிய தொற்று வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றன. இந்த பகுதி மக்களுக்கு சரியான ரீதியில் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசியின் மக்களாக பிரத்யேக கோரிக்கையாக உள்ளது. கொஞ்சம் மழை அதோட தண்ணி ரொம்பிது, கொசு நிறைய இருக்குது, தூங்கவும் இல்லை. பாருங்க, நீங்கள் உள்ள கொசு வளர்க்குது. அதனால தான் அது ரெண்டு பிரச்சனை தான் இருக்குது இங்கே. தயவு செஞ்சு அதான் ஃபுல்லாக இந்த அடையாள காட்டணும் இல்லை. பாருங்க, இந்த கருப்பு தெரியுதா, இது அந்த ஃபர்ஸ்ட் மழைக்கு அதுக்கு அடுத்தது இது, அதுக்கப்புறம் பாருங்க இது ஃபுல்லாக எல்லா பொருளும் போயிடும். ஒரு வருஷமாக நாங்கள் பொருள் வாங்குகிறோம், ஆனால் எல்லாம் மழையில் போயிடுது. இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும். கொஞ்சம் மழை வந்த உடனே தண்ணி வந்துடும். அதிகமான மழை வந்துச்சுன்னா வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா காவா ரொம்ப மேலுக்கு வந்து காவா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். இதை யாரும் பார்க்கலாம் மாட்டாங்க. அந்த மழை நேரத்தில் கூட இந்த பக்கம் எந்த கட்சிக்காரங்களோ இல்லை எந்த உதவி செய்கிற நபர்களும் இந்த தெருவுக்கு வர மாட்டாங்க. இந்த ஒரு தெரு ஒதுக்கப்பட்ட தெரு மாதிரி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. கேட்டால் இது காவாவாக இருக்குது, இங்கே பார்க்க முடியாது. அந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டு கேட்கும்போது மட்டும்தான் வருவாங்க. வேறு எந்த நேரத்துலையும் யாரும் வரமாட்டாங்க. இங்கே போன மழைக்கெலாம் என் பையன் ஒரு 3 மாதம் கை குழந்தை உள்ள தண்ணியில் இடுப்பளவு தண்ணியில் உள்ள மாட்டிக்கணும். உள்ள சிஸ்டம் போயிடுச்சு. எங்கள் ஒர்க்கே அது கம்ப்யூட்டரில் தான், அது போயிடுச்சு. எவ்வளோ பொருட்கள் போயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இதை அனுபவிக்கிறோம். யாரும் இங்கே காவா தூர்லாம் வாடுறதில்லை, சேரல்றது இல்லை. எலெக்ஷன் டைமுக்கு வருவாங்க, சொல்லுவோம், செஞ்சுருவாங்கன்ட்டு போவாங்க. அதோட அவ்வளோதான். கழிவுநீர் தான் வரும் ஃபஸ்ட்டு. அவங்க மோட்ரு போட்டு தெரியாத போட்டு ஃபுல்லாகவே இங்கே தண்ணி வந்துடும். ஃபுல்லாகவே காவா தண்ணி வந்துடும். காவா தண்ணி தான் கொசு வந்துடும். இப்போ கூட கொசு இருக்கும். இன்னும் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் நின்னீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும் கொசு எவ்வளோ இருக்குதுன்னு. கொசு மருந்து அடிக்கிறது கிடையாது. அதை பாருங்கள், நீங்களே பாருங்கள், கொசு தேங்கி தான் இருக்கும். வருவாங்க, அவங்க ஒரு கேன் எடுத்துன்னு போவாங்க, கொள்ளுவாங்க. அவங்களுக்கு வேஸ்ட் சம்பளம் தான். குப்பை கூட இங்கே வரமாட்டாங்க. குப்பைலாம் அப்படியே இருக்கும். நாங்கள் தான் வாரி கொட்டுவோம். கேட்டால் ஒதுக்கப்பட்ட இடம் இது, நம்பர் இல்லாத இடம் இது. அதான் சொல்லுவாங்களே, அது அஜித் பத்தில் ஒருத்தர் சொன்னாருங்களே, அத்திப்பட்டு மாரி இடம் இது. தண்ணி இப்போ தான்ப்பா ரொம்ப தண்ணி ரொம்பிடுது. ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்துக்கிறோம், ஈரமாக்குதுன்னு. காவா தண்ணியாக வருது, மழை தண்ணியாக வருது. ரொம்ப இடைஞ்சலாகுது. குடிக்கிற தண்ணி குழாயில் வருது, நல்லாக்குது. அது நல்லாக்குது. மழை நேரத்தில் காவா தண்ணி தான், இதுவோ காவா தண்ணி ஆயிடுது. அதான் பிரச்சனை.